ட்ரம்ப் கிட்ட ஒரு பெரும் கெட்ட பழக்கம் இருக்கு. 1 தான் இருக்கான்னு கீழ வந்து என்ட்ட கேட்கக்கூடாது. 1000 இருக்கும். நமக்கு தெரிஞ்ச 1 இப்போதைக்கு என்ன அப்டின்னா, தோல்விய ஒத்துக்கவே மாட்டான் நாட்டுக்கு மனுஷன். இது ஊருக்கும் தெரிஞ்சது, உலகத்துக்கும் தெரிஞ்சது. உனக்கு தெரியலையாப்பான்னு மறுபடியும் கேள்வி கேட்கக்கூடாது. காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் டெர்ம் தோத்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ரகள. அமெரிக்கா வரலாறு காணாத ரகள. பெரிய அளவுல அமெரிக்க அரசியல்வாதிகள காப்பாத்துறதெல்லாம் பெரும்பாடா போச்சு. கூட்டிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு தெறிச்சுக்கிட்டு ஓடுற அளவுக்கு போய் ஒரு முற்றுகை, போராட்டம், தள்ளுமுள்ளு வரலாற்றிலே இப்படி நடந்தது இல்லைன்ட்டாய்ங்க. அமெரிக்காவ பொறுத்தவரையும் டபால்னு பல வருடங்களுக்கு போய் சிந்திப்பாய்ங்க. இது எப்படி போகும் அப்படின்னு. ட்ரம்ப் இருந்தாலும் சரி, ட்ரம்ப பார்த்து வளர்ந்து எவனாச்சும் வந்தாலும் சரி, டக்குன்னு இங்க ஆட்சிய கிளச்சிட்டு அதிபர் ஆட்சிய கொண்டு வந்துருவாய்ங்க. ஒரே கட்சி, ஒரே குடும்ப ஆட்சிய கொண்டு வந்துருவாய்ங்க அளவுக்கு சிந்திச்சு போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு கலவரத்தையும், தாக்கத்தையும் பண்ணது எது அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப்ன்னு சொல்லக்கூடாது. ட்ரம்ப் மனசுல இருக்கிற அந்த தோல்விய ஒத்துக்காத குணம் தான். எந்த எல்லைக்கும் போறது. அதே மாரி தான் இந்தியா கிட்ட. இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்த நிறுத்திப்புட்டேன்னு சொல்றாரு. பதிலுக்கு நம்ம, யோவ் என்னையா காமெடி பண்றேன்ட்டோம். அத ஒத்துக்காம இன்னமும் ஆடுறாரு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா அவருக்கு தெரியல. நம்மளும் அதே மாரி தான் அப்படின்னு. சொல்லப்போனா அத காட்டிலும் கொஞ்சம் கூடுதல். ஏன்னா தப்பே இருந்தாலும், நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ஸ்ரீலங்காலாம் ஒரு நாடுன்னு சொல்லி, அதுகிட்ட போய் தீவ குடுக்கறது. எதுக்குடா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான உள்ள விடாத. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, ஐநால கிடைச்ச இடத்தையே விட்டு தந்தோம். ஏன்? அதுக்கு 1000 காரணம். அது சொன்னா தப்பாகும். ஆனா இது ஒண்ணும் மைலேஜான விவகாரம் இல்லையே அப்டின்னாலும், மைலேஜே இல்லாட்டி செய்ய ஆரம்பிச்சா அதிரி புதிரி தான். அதே மாரி தான் மைலேஜ் உள்ள காரியங்கள செய்ய ஆரம்பிச்சாலும் அதிரி புதிரி தான். எந்த அளவுக்கு? சீனாவுக்கு சமகாலத்துல செஞ்சோமே, லடாக்கு, டோக்லாம்னு எந்த பகுதியில போய் நின்னாலும் சரி, ஒரு அடி நுழைஞ்சிரு பாப்போம். இல்ல கன்ன தூக்கி காட்டிரு பாப்போம் அப்படின்னு வச்சு செஞ்சோம்ல, அதுவும் அதிரி புதிரி தான். இப்ப 2வது பார்ட்ல இருக்கோம். பயப்புள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு நெனச்சு பாஞ்சானோ, இல்ல தன்னோட ஈகோ எல்லா இடத்துலயும் ஒரே மாரி அப்படின்னு நெனச்சு பாஞ்சாரோ, இப்ப மாட்டிக்கிட்டாரு. இப்ப கூட ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணி நோபல் பிரைஸ்ன்னு செல்ஃபி எடுத்துட்டு போயிருக்கலாம் மனுஷன். அந்த இடத்துல உட்கார்ந்து, ஏலே வானத்துல ஃப்ளைட் எல்லாம் சுட்டுக்கு திரியிறாய்ங்க. அப்புறம் ஃப்ளைட் நிக்கும்போதா சுடுவாய்ங்க? "என்னய்யா ஒரு பெரிய மனுஷன் இப்படி காமெடி பண்ற?" அப்படின்னு கேட்டுற கூடாதுங்கிறக்காக டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டோரி அடிக்கிறாரு. அந்த இடத்துல இவரு இந்தியா, பாகிஸ்தான் ஸ்டோரிய அடிக்கவே தேவையில்ல. ஆனா நான் நிறுத்தினேன். நண்பன். ஆனா அந்த நண்பன் வரிய போட்டு கொல்றான். இனிமேலாம் கொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. ட்ரில்லியன் கணக்குல எடுத்துட்டு வரோமாமா. உன்கிட்ட இருந்து ட்ரில்லியன் கணக்குல எடுத்துட்டு வந்தா, இன்னமும் நாங்க ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்ப இந்தியா கஷ்டப்படுது. இன்னைக்கு தான் நீ ஒத்துக்கிறேன்னு வந்து கீழ சொல்லக்கூடாது. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம கம்மி தானே! அவ்வளோதான். விஷயம் சிம்பிள். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் அந்த ட்ரேட் வாரையும் கொண்டு வந்து, இந்தியா, பாகிஸ்தானையும் கொண்டு வந்துட்டார். நான் தான் நிறுத்தினேன். என்னோட நன்மை மட்டும் கிடையாது. அவனுங்களோட நன்மை மட்டும் கிடையாது. உலகத்தோட நன்மை. 2 பேர்ட்டயும் அணு ஆயுதம் இருக்கு தெரியும்ல. அவனுங்க பாட்டு வானத்துல ஃப்ளைட்ட சுட்டுக்கிட்டு திரியிறாய்ங்க அப்படின்னு சொல்லி, மீண்டும் அதே இடத்துக்கு வராரு. எங்க தான் நிறுத்தினதாகவும் அத ஏன் நிறுத்தினேன் அப்படிங்கிற காரணம் உலக நன்மை. காரணம் 2 பேர்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்காய்ங்க அப்படிங்கிறக்காக தான். உள்ள புகுந்து நான் நிறுத்தினேன் அப்படின்ட்டு மறுபடியும் அதே சப்ஜெக்ட்டுக்குள்ள குதிக்கிறாரு. இந்த பக்கம் இந்தியா மறுபடியும் அதே சப்ஜெக்ட்டுக்குள்ள குதிக்குது. அவர் கொஞ்சமாச்சும் உஷாரா இருக்கணும். இந்தியா எல்லா டீட்டெயிலையும் ஒரே நேரத்துல, ஒரே நைட்ல வெளியிடல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாரி சேட்டைகள் நடக்கக்கூடும். அப்பப்ப கொளுத்தி போட்டு நம்ம மைலேஜ எடுத்துக்குவோங்கிறதுக்கு தான் பேசாம இருந்தோம். இப்ப விமானப்படை தளபதி வெளில வந்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? "ஏலே நம்ம தான் 6 விமானத்த சுட்டு வீழ்த்தினோம்" அப்படின்ட்டோம். இவ்வளவு நாள் நம்மளோட 5 விமானம் போச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாய்ங்க. நம்ம இப்ப வெளியில வந்து 6 பாகிஸ்தான் விமானத்த சுட்டுருக்கோம். அதுவும் வரலாற்றிலே முதல் முறையா மிகப்பெரிய அளவுல அச்சீவ்மென்ட் 300 கிலோமீட்டர். வெற்றிகரமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப முடிஞ்சு போச்சா? ட்ரம்ப் அங்க ஆத்துனது ஒண்ணுமில்லாம போச்சு. காரணம் அவரு என்ன சொன்னாரு? வானத்துல விமானத்த சுட்டுறாய்ங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அது ஏதோ ஓப்பனா பார்த்தா காமெடியான ஸ்டேட்மெண்ட் மாரி இருக்கும். ஏலே நம்மளே சொன்னோம். வானத்துல விமானம் சுடாம கீழ வச்சா சுடுவாய்ங்க அப்படின்னு. ஆனா திருப்பி எங்க வந்து நிப்பாய்ங்க அப்படின்னா, இந்தியா 5 விமானம் போச்சு. இந்தியாவோட ஒட்டுமொத்த ரஃபேலும் போச்சு. அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டுக்கு போய் நிப்பாய்ங்க. நம்ம நேத்து தான் F-35 கொளுத்தி விட்டோம். அந்த மைலேஜ முழுசா எடுத்து நிக்கிற அதே வேகத்தோட 5 பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்டு, 1 AWCய தூக்கி விட்டோம். முடிஞ்சா பாத்துக்கங்கிற மாரி அடிச்சு
கிளப்பி விட்டோம் விவகாரத்த. இப்ப அது மட்டும் கிடையாது. இந்த விமானங்கள சுட்டு வீழ்த்த 300 கிலோமீட்டர்ல ஒரு வெற்றிகரமான ஆப்பரேஷன். இது மிகப்பெரிய ஒரு மைலேஜ் வான்படைக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி, அடுத்த கட்டம் தான் ட்ரம்ப உச்சகட்டமா வெறியேத்துறோம். எங்க அப்டின்னா, S-400ஓட பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருச்சு போ. கைடட் பாம்ப்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட இந்திய திசைக்கு வரவுடல. அதோட பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருச்சு. இப்பதான் தூக்கிட்டு வந்து வச்சோம். அது ஏதோ கொள்ள நாள் இந்த பகுதியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாரி விளையாண்டுருச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி S-400 மைலேஜையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டோம். அங்க பேட்ரியாட்ட வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாம தவிக்கிற ட்ரம்புக்கு, இது ஒரு மரணஅடி. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கிட்ட கூட ஒரு பயலும் நெருங்க முடியல. பாகிஸ்தானோட எந்த ஒரு ஆயுதங்களும் இந்திய வான்வெளிய நெருங்க முடியல. இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியலன்னு அதையும் தூக்கி வச்சிருக்கோம். ஒட்டு மொத்தமா பாகிஸ்தான மிரண்டு அடிச்சு ஓட விட்டணும்னு நம்மளே பதிவு பண்ணோம். இதுல ட்ரம்ப் நடுவுல இல்லவே இல்லைன்னு பதிவு பண்ணோம். இப்ப நம்மளோட ஆயுதங்கள் எப்படிலாம் மைலேஜ் எடுத்துச்சுன்னு பதிவு பண்றோம். ஆயுதங்கள் லிஸ்ட்ல அமெரிக்க ப்ராடக்ட் ஒண்ணுமே இல்ல. முடிஞ்சுச்சா ஜோலி? பேசாம உட்கார்ந்திருக்கலாம். அந்த டீல முடிச்சு கிளம்பி போயிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம இந்தியாவ பத்தி பேச, இப்ப இந்தியா பதிலுக்கு பேசுது. இந்தியா ஆயுதங்களோட லிஸ்ட்டையும் குடுக்குது. இந்த ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்கள் இல்ல. இந்த ஆயுதங்கள தட்டுனதும் இல்ல. அதுபோக விமானம் விழுந்தது 6 பாகிஸ்தான் விமானம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆப்பரேஷன் சிந்தூர் கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்குது. அதுல அமெரிக்காவும் அந்த காத்துல பறக்க ஆரம்பிக்குது. காரணம் அதுக்கு என்ன? நம்ம கிடையாது. ட்ரம்ப் தான். ஒரு பெரிய மனுஷன் மீண்டும் மீண்டும் தோல்விய ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருந்தா, இத விட மோசமா அடி வாங்கணும். இந்த இடத்துல விளையாண்டு தோல்வி வந்திருந்தா வேற. வேடிக்கை பார்த்துட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றது அத விட கொடுமை. இத யாராச்சும் அவருக்கு போய் சொல்லி புரிய வைங்கப்பா அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? ஒரு பயலும் அந்த ஆள் கிட்ட போமாட்டேங்கிறான். காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அதாவது இந்தியா அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் டாரிஃப் போடுவான்டா. அவன் மூஞ்சில போய் முழிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பயலுக, அவன் மூஞ்சில நான் எதுக்கு முழிக்கணும்? நான் டாரிஃப வேற விதமா டீல் பண்றேன் அப்படின்னு வேற திசைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நிலைமையே மாறி போச்சு. இது அம்புட்டுக்கு காரணம் விளையாடக்கூடாத இடத்துல அமெரிக்கா விளையாண்டது. இந்தியா, பாகிஸ்தான், சீனாவ வச்சு செய்யற மாரி அமெரிக்காவையும் வச்சு செய்யுது. இல்ல, இல்ல நமக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொன்னா, நமக்கு பாதிப்பு இல்லைங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான இன்னொரு சிக்னல தரேன். அமெரிக்காவோட குழு இங்க வரதாக இருந்துச்சு. அந்த பயணம் ரத்தாகல. அவனுங்க இன்னமும் வர்றதுக்கு தயார் தான். அந்த பயணம் ரத்தாகல. அதுக்கான அடிஷனல் ஏன்னா இப்ப கூட பத்திக்கிச்சு. அதனால அடிஷனலான வொர்க்குகள் எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த டீலிங்க நோக்கி 2 பக்கமும் டீம் தயாராகுது. அமெரிக்கா டீம் வருதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, சுமூகமா இந்த விவகாரம் முடியும் அப்படிங்கிறதுதான். இப்படிதான் ரஷ்யாவ எடுத்து என்னமோ சொன்னாய்ங்க. கடைசியில பார்த்தா அலாஸ்கால உட்கார்ந்து கையெழுத்து போட ரெடி ஆயிட்டாய்ங்க. அதே போல தான் இந்த டாரிஃப் வார்ல இந்தியா சாதிக்கும், வழக்கம் போல மைலேஜ் எடுக்கும். அதுக்கு ஒரு நல்ல சிக்னல். அந்த குழு இன்னமும் புறப்பட தயாரா இருக்கு. அடுத்த கட்டம் ஏன்னா ஹீட் ஜாஸ்தியா ஜெனரேட் ஆயிருச்சு. அந்த வேலைகள்ல மும்முரமா இருக்காருங்களே ஒழிய, ஆகஸ்ட் மாசம் அமெரிக்கா, இந்திய குழு இந்தியாலயே வச்சு பார்க்கிறோம். அப்ப ட்ரேட் வார்ல வெற்றி பெற சிக்னல் பிரகாசமா இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.